ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் நாராயணா சொல்லும் பொழுது, படக்குழு பல மாதங்களாக திரைப்படத்தை வெளியிட தயாராக இருந்தாலுமே மத்திய திரைப்பட தணிக்கை குழுவான சிபிஎஃப்சி வழங்க வேண்டிய இறுதி சான்றிதழ் இன்னமுமே கிடைக்காததால வெளியீடு தள்ளி போய் கொண்டே இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் 2025 டிசம்பரிலேயே சிபிஎஃப்சிக்கு அனுப்பியுள்ளதாக சொல்லியிருக்காரு. தணிக்கை குழு படம் பார்த்த பிறகு யூபிஏ 16+ சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வரும் நேரத்துல திடீரென நடைமுறை நிறுத்தப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. படத்துக்கு எதிராக ஒரு புகார் வந்துள்ளதாக மின்னஞ்சல் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. படம் மறுபரிசீலனை குழுவிற்கு அனுப்பப்பட்டது. வெளியீட்டுக்கு முன்பே இப்படியான புகார் எழுந்தது படக்குழுவிற்கு அதிர்ச்சி அளித்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பின்னர் நீதிமன்றத்தை அணுகிய தயாரிப்பு தரப்பு படம் வெளியாவதற்கு முன் வெளிப்புற புகார்களுக்கு இடமில்ல அப்படின்னு வாதிட்டாங்க. விசாரணையின் போது முதல்ல படத்தை அனுமதிக்க ஒப்புதல் அளித்த பரிசோதனை குழு அதன் பிறகு அவர்களே எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதனால படத்துடைய சான்றிதழ் நடைமுறை நீண்டு கொண்டே போச்சாம். இந்த நிலையில சமீபத்துல தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றார். இதனடுத்து தற்போது இந்த சான்றிதழ் சுலபமாக கிடைத்துவிடும் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. தற்போது அதற்கேற்றார் போல கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்திடமிருந்து கிரீன் சிக்னல் வெளியாகிருக்கு. அதாவது இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களாம். மேலும் பாத்தீங்கன்னா ப்ரோமோ அல்லது புதிய ட்ரெய்லர் மூலமாக இந்த அறிவிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.